பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இம்பாக்ட் ஆன் இந்தியா பார்க்க போகிறோம். கிறிஸ்டியன் மிஷனரிஸ்லாம் யார்? இவங்கெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு தேவனுக்காக ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்தவங்க. நமக்கு தெரிந்தது போல ஏசு கிறிஸ்துவின் 11 அப்போஸ்தலர் ஒருவரான தோமா தான் முதல்ல இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு. இவரை தொடர்ந்து அநேக கிறிஸ்துவ மிஷனரிஸ் இந்தியாவில் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. அவங்கள பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரான்சிஸ் சேவியர். இவர் ஏப்ரல் 7, 1506 பிறக்கிறாரு. 1536 இறையியல் பட்டத்தை முடிக்கிறாரு. அந்த இடத்துல அவரோட ஃப்ரெண்டான இல்லலையா என்ஜாஞ்சிய உலகையே ஆதாயமாக்கினாலும் மனிதர் தம் ஆன்மாவை இழப்பாராகில் அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன என்று இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை எடுத்துரைக்கிறார். அது அவரை தேவனோட ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க வைக்கிறது. பின்பு மே 6, 1542 கோவாக்கு வராரு. அந்த இடத்துல 4 மாதங்கள் ஊழியம் செய்கிறாரு. பின்னர் 1543 தென் திருவாங்கூரில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் இறைப்பணியை செய்கிறாரு. அந்த இடத்துல 15 மாதங்கள் தினந்தோறும் கிராமங்கள் தோறும் சென்று மணியடித்தபடியே அங்க ஆட்கள் கூடினதுக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்துவ பத்தின நற்செய்தியை கூறுகிறாரு. அங்க இருக்கிற நோயாளிகளையும் சந்தித்து அவர்களுக்காக ஜெபம் செய்து அவங்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை எடுத்துரைக்கிறாரு. பின்பு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் அவர் தேவனுடைய வார்த்தையை சதர்ன் இந்தியாவிலையும் சுலோன்லையும் நிறைய தேவனை அறியாத ஜனங்களுக்கு எடுத்துரைக்கிறாரு. பின்பு 40 சபைகளை நிறுவ அவரு உறுதுணையா நிற்கிறாரு. முக்கியமாக சென்ட் ஸ்டீஃபன்ஸ் சர்ச் கொம்புத்துறை இன்றளவிலும் காணப்படுகிறது. அதே மாதிரி ஒரு சிறு கத்தோலிக்க ஆலயமும் இன்றைய நாகர்கோவில் ராஜ திருமண மண்டபத்திற்கு எதிரே காணப்படுகிறது. இவ்வாறு அவர் இந்தியாவுக்கு அநேக தேவனை அறியாத ஜனங்களுக்கு தேவனை படுத்தி கூறியும் அவங்களுக்காக ஆலயங்களை ஏற்படுத்தி கொடுத்தும் தேவனோட ஊழியத்தை நிறைவேற்றுகிறாரு.